வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 5.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ 6th சம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த நம்பர் டவர் கிவன் பிலோ. இங்கே ஒரு டவர் மாதிரி பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்பருக்கு கீழே உள்ள ரோ ஃபில்லப் ஆயிடுச்சு, மேலே 2 காலம் மட்டும் ஃபில்லப் ஆகிருக்கு. மிச்சதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஓகேவா? அந்த டவரை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்கள், 6 - 5 இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 6ஐயும் -5 ஆட் பண்ணால் வேறு வேறு சைனில் இருக்கனால என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 6 - 5 1. ஸோ பெரிய நம்பரோட சைனும் அப்படியே வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள், அதே தான் 7ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணியிருக்கிறோம். பெரிய நம்பரோட சைன் 7 - 5 2. ஸோ பெரிய நம்பரோட சைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, இது 2ஐயும் நெக்ஸ்ட்டு இது 2ஐயும் இப்படி பண்ணோன்னா இப்போ -5 -19 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறோம், 19ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோன்னா 24. அப்போ -24. ஓகேவா? இங்கே 19லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா என்ன வரும், 13. ஸோ -13 பிகாஸ் 1ஓட சைன் தான் போடுவோம். -19 தானே பெருசு, ஸோ அப்படி போட்டோம். அடுத்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும், இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். எல்லாமே அடிஷன் தான். ஓகேவா? இங்கே ஆட் பண்ணும்போது -13லேருந்து 1 இங்கே வந்து இப்போ நெகட்டிவ் இன்டிஜர் ஒன்று, பாசிட்டிவ் இன்டிஜர் ஒன்று இருக்குது. பெரிய நம்பர் என்னவோ அதோட சைன் தான் வரும். அப்போ நெகட்டிவ் இன்டிஜர் தான் வரும், -12. ஓகேவா? அடுத்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுறோம். 2 நம்பரும் சேம் சைனில் இருக்கனால அப்படியே ஆட் பண்ணி அதே என்ன சிம்பிள் போட்டுருவோமா. அப்போ 37 வருதா, -37. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் வேறு வேறு சைனில் இருக்கனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோமா. ஸோ -22. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தா 37 இங்கே எல்லாமே மைனஸில் இருக்கா, அப்படியே ஆட் பண்ணி எழுதிடுவோம். அப்போ 49 -49 வரும். இங்கே ஆட் பண்ணும்போது என்னாகும், -59 வரும். ஓகேவா? இது 2 சேர்த்து ஆட் பண்ணோன்னா சேம் நம்ம சிம்பிளில் இருக்கனால அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிடுவோம். இப்போ -188 -108 மைனஸ் தான் எல்லா சிம்பிளும் இருக்கனால 2 ஈக்குவலாக இருக்க சிம்பிளில் தான் போடுவோம் மைனஸ். ஆனால் நம்பர் 2 ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இந்த டவரை ஃபில்அப் பண்ணிட்டோம். 7th சம் தான் பார்க்க போகிறோம். அன்கிதா ஸ்கோர்ஸ் ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இன் 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் அ குவிஸ் காம்படிஷன். ஒரு குவிஸ் காம்படிஷனில் அன்கிதான்னு ஒரு பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறா. அவளோட ஸ்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ரவுண்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 4 ரவுண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறா. அந்த 4 ரவுண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஃபைண்ட் த டோட்டல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்கோர்டு பை ஹர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதணும், டோட்டல் பாயிண்ட்ஸ் ஸ்கோர்டு பை அன்கிதா இஸ். ஓகேவா? அந்த அன்கிதான்ற பொண்ணோட ஸ்கோர் தான், டோட்டல் ஸ்கோர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்த்துடலாமா? பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறா. செகண்ட் ரவுண்டில் -2 பாயிண்ட் லூஸ் பண்ணியிருக்கிறா. அடுத்து ரவுண்ட் 3ல் 8 பாயிண்ட்ஸ், ரவுண்ட் 4ல் -4 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து இதோட டோட்டல்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம எழுதிக்கிறோம் 10 + -2 + 8 + -4. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது, 2 பாசிட்டிவ் இன்டிஜரையும் ஆட் பண்ணி 18 எழுதிட்டோம். 2 நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குது, 2 நெகட்டிவ் இன்டிஜரையும் ஆட் பண்ணி 6ன்னு எழுதிட்டோம். அப்போ 18 - 6 கிடச்சிருச்சு. அப்போ 18 - 6 = ஆன்சர் என்னது, 12. ஓகேவா? அப்போ அன்கிதாவோட டோட்டல் பாயிண்ட் ஸ்கோர் வந்து 12. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அருண் ஸ்டார்டட் அ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் ₹1000. ஆஃப்டர் அ மந்த் he deposited another ₹500 in the account. After a week he withdrew ₹650 from the same account. Find the amount left in his account. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருண் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் ₹1000 பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ஒரு மாதத்துலையே ஆஃப்டர் அ மந்த் திருப்பி என்ன பண்ணுறாரு, ₹500 டெபாசிட் பண்ணுறாரு. அந்த அக்கௌண்ட்டில் ஒரு வாரம் கழிச்சு ஆஃப்டர் அ வீக் அவர் எவ்வளோ எடுத்துடுறாருன்னா ₹650 எடுத்துடுறாரு. அப்போ அருணோட அக்கௌண்ட்டில் மீதம் எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்றதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். அமௌண்ட் லெஃப்ட் இன் ஹிஸ் அக்கௌண்ட் இஸ், அவரோட அக்கௌண்ட்லேருந்து என்னென்ன அமௌண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ₹1000 ₹500 என்னது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காரு, டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு, 650. அப்போ அது ஒன்றோட வேல்யூ மட்டும் என்னது, மைனஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், பாசிட்டிவாக இருக்கக்கூடிய 2 இன்டிஜரையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ₹1500 லெஃப்ட் பண்ணியிருக்கிறது மைனஸ் இல்லையா, வித்ட்ரா பண்ணியிருக்கிறது மைனஸ். ஸோ -650. 1500 வந்து 650 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் என்ன வருது, ₹850. அப்போ அவரோட
அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு 850. வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸிங் இன்டீஜர்ஸ் அண்ட் சால்வ். என்ன சொல்லியிருக்காங்க, சில எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் இன்டீஜர்ஸில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சம்மு பார்த்த உடனே நம்ம ரொம்ப பயந்துக்கலாம் வேணும்னா ரொம்ப சிம்பிளான சம்மாக தான் இருக்கும். த டெம்பரேச்சர் ரெக்கார்டட் அட் சன்ரைஸ் வாஸ் -24 டிகிரி ஃபாரன்ஹீட். காலையில் சன்ரைஸ் அப்போ -24 டிகிரி இருந்தது. மதியத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 8 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைன் த டெம்பரேச்சர் அட் 12 noon. அப்போ கரெக்டாக 12 noonல மதியம் என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட. இதுதான் நம்ம கொஷின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாங்க, -24 டிகிரி அவங்களே சொல்லிட்டாங்க, 8 டிகிரி ஃபாரன்ஹீட்டு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று நெகட்டிவ் இன்டிஜரில் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் இன்டிஜரில் இருக்குது. சொல்யூஷனில் அதை அப்படியே நம்ம எழுதிக்கிற போகிறோம், அதை சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நவ் -24 டிகிரி ப்ளஸ் 8 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இது ரெண்டு -24 தான். சைன் பாருங்கள், ரெண்டு வேறு வேறு சைனில் இருக்குது. பிக்கஸ்ட் நம்பர் என்னவோ அதுலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போட்டுருவோம். ஓகேவா? அப்போ 24லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 16. 24ஓட சைன் வந்து மைனஸ். ஸோ -16 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ 12 மணிக்கு என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா -16 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. அவ்வளோதான். புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம இதிலேயே சம் பி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பியில் டைவர் டைவ்டு 45 feet பிலோ த சி லெவல். டைவ் பண்ணிட்டாரு சீல, 45 feet வந்து கீழே போயிட்டார். அண்ட் தென் ரோஸ் 23 feet. திருப்பி என்ன பண்ணுறாரு, ஹை அப் ஆகி 23 feetக்கு மேலே எழும்புறாரு. ஃபைண்ட் த டைவர்ஸ் பொசிஷன் ஃப்ரம் த சி லெவல். இப்போ அந்த டைவரோட பொசிஷன் என்ன லெவலில் இருக்குது அதுதான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சொல்யூஷன் பாருங்கள், நம்மளுக்கு கொடுக்கும்போதே பிலோன்னு நம்ம பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சைன் இல்லையா? அப்போ -45 feet. அடுத்து 23 feet வந்து திருப்பி எழும்புறாங்க. அப்போ +23 feet. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். 45லேருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 22. பெரிய நம்பரோட சைன் போடுறோம், -22 feet. ஓகேவா? புரிஞ்சதா? தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.